புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு விருப்பமான ஒரு காரியத்தை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி நாம் இந்த சபையில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் திருக்குர்ஆன் முழுக்க நாம் பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவோடு தன்னுடைய உறவை வலுப்படுத்தியவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் நிறைய பேசுகிறான். குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் அதைத்தான் பேசுகிறான். அல்லாஹ்வை நினைத்து பார்த்தவர்களை அல்லாஹ் எப்படி நினைத்து பார்த்தான் என்பதை திருக்குர்ஆன் முழுவதும் நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையிலே, அந்த சனதிலே நானும் நீங்களும் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அல்லாஹ்வை நினைத்து பார்க்கக்கூடிய அடியார்களாக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்பதை இந்த நேரத்திலே சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் முழுக்க இஸ்லாத்தை நாம் எடுத்து பார்த்தால், முழு இஸ்லாத்தையும் சாராம்சப்படுத்தி பார்த்தா அது முழுக்க உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு மனிதர் தொழுகிறார், அவருடைய உள்ளம் தொழவில்லை என்றால் அவர் தொழவில்லைன்னு அர்த்தம். ஒரு மனிதர் நோன்பு பிடிக்கிறார், அவருடைய உள்ளம் நோன்பு பிடிக்கவில்லை என்றால் அவர் நோன்பு பிடிக்கவில்லைன்னு அர்த்தம். எல்லா விஷயத்தையும் நாம் எடுத்து பார்க்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம மன் ஸாம. இந்த ரெண்டு ஹதீஸையும் பார்க்கிற நேரம் யார் இரவிலே நிற்கிறார்களோ ஈமானோடும், அதாவது நன்மைகளை எதிர்பார்த்தவராகவும் நிற்கிறாரோ அவருக்குத்தான் முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கிறார். ஈமான் இல்லாமல் நின்றவருக்கு எந்த வேலையும் இல்லை. யார் கெட்ட வார்த்தையை விடவில்லையோ அவருக்கு ஃபலைஸல் இல்லாஹி ஹாஜ், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் முழுக்க இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருவது கல்பு. இந்த கல்பு சுத்தப்படுத்தப்படணும். அப்படி இல்லை என்றால் அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். நாம் செய்கிற இபாதத்துகளில் எந்த அர்த்தமும் இல்லை. நிறைய பேசலாம், நிறைய படிக்கலாம், அதாவது படித்திருக்கிறார் புரிந்திருக்கிறார் அர்த்தம். கல்பால் அடங்கியிருக்கிறாரா என்று கேட்டால் பலர்கள் அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம்மளை தூரமாக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இஸ்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இங்கே வந்தார்கள் அதை நாம் புரிந்து கொண்டால் மிக தெளிவாக அடுத்த விஷயங்களை நாம் புரிவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சிறப்பித்தார். எப்படி? படைச்ச உடனே துனியாக்கு அனுப்பி போங்க, துனியாக்கு இங்க வாழ்ந்துட்டு வாங்கன்னு அல்லாஹ் அனுப்பல. படைத்த ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிப்பிச்சான். அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, எல்லாம் படிப்பிச்சு போட்டு மலக்குமார்களை கூப்பிட்டான். ரெண்டு பேரையும் நிப்பாட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம், மலக்குமார்களை வச்சுட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சின்ன கேள்வி பதில் மாதிரி நடத்தினான். என்ன கேள்வி பதில்? அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா சும்ம அரபஹும் அலல் மலாயிகத்தி ஃபகால அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹவுலா. எனக்கு இந்த பேரெல்லாம் சொல்லுங்களேன் அப்படின்னு அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட காட்டி ஏதாவது காட்டிப்பான். காட்டி போட்டு இதுல பேர் என்ன, இதுல பேர் என்ன? காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். யா அல்லாஹ், எங்களுக்கு தெரியாது. லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு எதை படித்து தந்தியோ அதை தவிர வேற எதையும் எங்களுக்கு தெரியாது. யா அல்லாஹ் சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன் அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், நீ தான் ஞானம் மிக்கவன், நீ தான் அறிந்தவன். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்தாச்சு. அந்த முன்னாடி உள்ள விஷயங்கள்லாம் படிச்சு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்கிறான், யா ஆதம் அம்பி உம்பி அஸ்மாயி, இதுக்கு முன்னாடி அம்பி ஊனி, எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ். இப்ப அல்லாஹ்க்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அம்பி உம்பி அஸ்மாயி, இந்த பேரெல்லாம் அவர்களுக்கு சொல்லுங்க. ஃபலம்மா அம்பாஹும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல ஆரம்பித்தார். மலக்குமார்கள் திகைத்து பார்த்தாங்க. புதிய ப்ரொடக்ஷன் இப்பதான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இதுக்கு முன்னாடி வானலோகத்தில் காணாத ஒரு அதிர்ச்சிகரமான அறிவின் வெளிப்பாடு. அவர் படித்ததை சொல்ல ஆரம்பிக்கிறார். மலக்குமார்களுக்கு இது தெரியாது, அவர்கள் அப்படியே நிற்கிறாங்க. அல்லாஹ் சொன்னான், இவர் சொன்னாரா இல்லையா? ஆதம், ஆதத்துக்கு அத்தனை பேரும் சுஜூது செய்யுங்க. ஃபஸஜது இல்லா இப்லீஸ், எல்லோரும் சஜதாவில் விழுந்தார்கள் இப்லீஸை தவிர. அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரின், அவன் நிராகரித்து விட்டான், அவன் காஃபிராகி விட்டான். அன்பிற்கினியவர்களே, ஜன்னாவுல கண்ணியம், வானலோகத்தில் மனிதனை படைச்ச உடனே போங்க துனியாக்கு, நீங்க இழிப்பிறவிகள், வானவர்கள் அத்தனை பேரை நிப்பாட்டி ஒரு டெஸ்ட் நடத்தப்படுகிறது. என்ன கேள்வி பதில் நிகழ்ச்சி. படித்து கொடுத்ததில் உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அறிவு சம்பந்தமான போட்டியில மனிதன் வெற்றி பெற்றான். அதனால இந்த அறிவுல கோணல் இல்லை. மனுஷன் நிறைய கண்டுபிடிப்பான்,
புதுசு புதுசா கண்டுபிடிப்பான். அறிவாளியாக ஆகுவது என்பது அதிர்ச்சி இல்லை. ஏன்னா மனிதனுக்கு கொடுத்த இந்த கெஜெட், இந்த விஷயத்தை பொறுத்தளவுல இது மிருகத்துக்கு கொடுக்கப்படல. 100 சிங்கத்தை உட்கார வச்சு 100 நாள் டைம் கொடுத்து இந்த மைக்கை கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிக்காது. சிங்கத்தில பல்லோடு எங்க பல்லு நிக்காது, சிங்கத்தில நெகத்தோடு எங்க நெகம் நிக்காது. ஆனால் எங்க அறிவோடு சிங்கம் நிக்காது. அப்படி ஒரு அறிவை தந்து அந்த அறிவை ப்ரூவ் பண்ணினான் அல்லாஹ். அதனால் மலக்குமார்கள் சஜிதாவுல விழுந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், போங்க ஜன்னாவுக்கு, தனியே வேணாம். ஆதம் அந்த வஸௌஜுகல் ஜன்னா, நீங்களும் உங்க மனைவியும் போங்க ஜன்னாவுல எல்லாத்தையும் சாப்பிடுங்க. ஆனா இப்ப 2வது எக்ஸாம். முதல் எக்ஸாம் முடிஞ்சாச்சு. என்ன? உங்களுக்கும் மலக்குமார்களுக்கு. அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ், மலக்குமார்கள் ஃபெயில் இல்லை. அல்லாஹ்வுடைய பாஸ் என்ற அடுத்த பக்கம் ஃபெயில் நினைக்க கூடாது. அவர்களும் பாஸ். ஏன் தெரியுமா? அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு மனிதன் தன் பிழையை ஏற்றுக்கொண்டால் அவரும் பாஸ், பிழை செய்தவரும் பாஸ். இஸ்லாமிய மார்க்கத்தில் பிழை செய்தவர் குற்றவாளி இல்லை, ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருந்தால் அவர் பாஸ். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்லீஸுக்கும் தான் இப்ப பிரச்சனை. 2வது எக்ஸாம் எப்படி? நான் கேள்வி கேட்க போறேன். இது எப்படி, இதுக்குள்ள என்ன டிரான்சிஸ்டர் இருக்குது, என்ன ஐஸ் இருக்குது, அதை ஆல்ரெடி கேட்டாச்சு. அறிவை கொடுத்து அறிவு சம்பந்தமான கேள்வி முடிஞ்சு. இப்ப 2வது கேள்வி, 2வது எக்ஸாம் ஜன்னாக்குள்ளேயே நடக்குது. இப்லீஸ் அங்க போடப்பட்டாச்சு. என்ன கொஸ்டின் வரப்போகுது? இப்ப என்ன எல்லாம் கேட்க போறான்? எப்படி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கட்ட போறது, 150 மாடி கட்டுவது எப்படி, இந்த கேள்வி வராதான். இப்ப கேள்வி என்னண்டா, வெரி சிம்பிள் அண்டாகும். வெரி சிம்பிள். ஒரு மரத்தை காட்டுவேன், அந்த மரம் கிட்ட நீங்க போக கூடாது, அவன் போகணும்னு சொல்லுவான். இவ்வளவுதான் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் ரொம்ப பெருசு. என்ன எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் கேட்டான், ஒவ்வொன்றுக்கும் பட் பட்டுன்னு ஆன்சர் பண்ணினார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க அப்படிதான், மனித குலம் உங்களுக்கு அறிவு அப்படி, நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. அவ்வளவு புரிந்து கொள்வது என்பது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க குவாலிஃபைட், நீங்க பாஸ். அப்படி ஒரு எக்ஸாம் துனியாவுல இல்லை. நீங்க இதுக்கு பிறகு ஒவ்வொன்றா கண்டுபிடிப்பீங்க. ஆனா இப்ப எக்ஸாம் ரொம்ப கிரிட்டிக்கல். பார்க்க ஈஸி, ஆனா ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். குர்ஆன் பார்க்க போக்கல எப்படி அல்லாஹ் சொல்றான்டா, இதைக்கு மரம், இந்த மரம் கிட்ட நீங்க 2 பேரும் நெருங்க கூடாது. எங்க இருந்து மரத்தை காட்டுறான்டா, ஹாதிஹி இதைக்கு மரம், தீல் கண்ட அங்க, அஸ்மாஉல் இஷாரா லில் கரீம், கிட்ட இருந்தா கிட்ட வந்து ஹாதிஹி ஷஜரா, அங்க இருந்து தில்க ஷஜரா, கிட்ட கூட்டி வந்து நோ டவுட், எந்த டவுட்டும் இல்லை, இதான் கிளியர் மரம். தூரத்துல இருந்து காட்டினா எல்லாம் கண்மங்கல் ஆச்சு, அந்த கதெல்லாம் இல்லை. நேரம் பாருங்க, ஹாதிஹி ஷஜரா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். நெருங்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப ஷைத்தான்ட வேலை என்ன? ஓஹோ, நான் எவ்வளவு கௌரவமா நின்றேன், என் இடத்து நீங்க வந்து பிடிச்சிங்க. அல்லாஹ் கேட்டான், ஏன் உனக்கு நான் சஜதா செய்ய சொல்ற நேரம் நீ செய்யல. ஒரே ஒரு ஜின் அவ்வளவு மலக்குமார்கள் நினைஞ்ச வீடியோ கேமராவை கொண்டு போய் பார்த்தா டோட்டலா எல்லா மலக்கு சஜதா செய்யற நேரம் ஒரே ஒருத்தன் நின்றுட்டு இருக்கிறான் பெருமையோட. அல்லாஹ் கேட்கிறான், நான் உனக்கு சுஜூது செய்ய சொல்ற நேரம் உனக்கு எது தடுத்துச்சு? அவன் சொல்ல, இதுதான் உலகத்துள்ள பிரச்சனை. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பொறாமை, வஞ்சகம், குரோதம், மனித கல்புல உள்ள இந்த பிரச்சனை. அவரை விட நான் சிறந்தவன். என்னை நெருப்பால் படைத்தாய் இறைவா, அவரை மண்ணால் படைத்தாய். அல்லாஹ் பேசினது வேற, அவன் பேசினது வேற. தன் சார்பில் அவன் வைச்ச வாதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லாஜிக்கல் பாயிண்ட். சிந்திச்சு பார்த்தா லாஜிக் என்ன? மண்ணு பவரா நெருப்பு பவரா? அல்லாஹ் மண்ணா நெருப்பான்னு கேட்கல. நான் சுஜூது செய்யற நேரம் நான் சொன்னேன் அவருக்கு செய்ய, ஒன்னால ஏன் முடியல? அதுக்கு அவன் வேற ஆன்சர் பண்றான். லாஜிக்கல் கொஸ்டின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணிட்டான்? அந்த ஆள் இப்ப இருக்கிறான். எப்படி அல்லாஹ் அனுப்புறான் தெரியுமா? இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி என்றான் அல்லாஹ். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியா பாருங்க, அவன் உங்களை ஏமாத்திடுவான். ஏமாத்துதல் தான் மெயின். அல்லாஹ் என்ன பண்ண சொல்லியாச்சு. இப்போ ஒரே நாள்ல இப்லீஸ் வந்து வேலையை முடிக்கல. ஏமாத்தத்தை கொண்டு தல்வாண்டா வாலியை போட்டு இழுத்த இப்படி மெல்ல மெல்ல தான் இழுக்கணும், ஒரே இழுவுல வராது. ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டாந்து கேட்டான். வருவான் போவான் உண்டாக்கிட்டு இருப்பான். அந்த கூனா மலக்கைனி அவன் மனுஷனை பத்தி PhD முடிச்சிருக்கிறான்.
மனுஷ கல்புல என்ன ஆசை வருமோ அப்படியே வந்து சொல்றான். உங்களுக்கு தெரியுமா, உங்க 2 பேருக்கு மலக்கா போயிடலாம். மனிதன் அதை விட மேலா கீழாண்ட விவாதத்தை நான் பண்ணல. மனுஷன் கையில் இப்ப பெஞ்ச் இருந்தா BMW இன்னொரு ஓஷன் வரும், அது பெஞ்சை விட மேலையா கீழையா, ஆனா எனக்கு அந்த BMW தேவைப்படும். அவங்க வீட்டுல வந்தாச்சு, ஏன் வாஷ்ரூம் நல்லா இருக்கும், அதை விட மாடர்னா, ஆனா அந்த வாஷ்ரூமுக்கு ஆசை வரும். ஏன்னா அடுத்தவன் இருக்குது பாருங்க. அல்லாஹ் அந்த ஷைத்தா இப்லீஸ் வந்து அந்த கூனா மலக்கைன்னு உங்க 2 பேருக்கு மலக்கா மாறலாம். பேர் வைக்கிறான் மரத்துக்கு, ஷஜரத்துல் ஹுல்த். நீங்க பிறக்க முன்னாடி, நீங்க படைக்க முன்னாடியே நீங்க துனியாண்ட தாழ்ந்த பிரதேசம் கீழே தனா துனியா. உங்களை இங்கண்டா அல்லாஹ் இந்த மரத்தை சாப்பிட்டீங்கண்டா இது பெர்மனன்ட் கிடைச்சது. டெம்பரரியா தான் இருக்கிறீங்க. ஒரு உண்மைதான் அவன் சொல்றது, கீழே போயிருங்கன்னு உண்மை. ஆனா இதை சாப்பிட்டாதான் கீழே போறது. அவ என்ன பண்றான்டா, இதுதான் நிரந்தர மரம், இதை சாப்பிட்டா நீங்க போக மாட்டீங்கடா. இப்படி அவன் சொல்றான், இன்னும் இல்ல குமார் நாசை, நான் நசையத்து பண்றேன்ப்பா உங்களுக்கு, கேளுங்கன்றான். திரும்ப திரும்ப வந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல போய் அல்லாஹ் பிழை செஞ்சாங்கன்னு சொல்லல, நான் போற வழியில வாழைப்பழ தோல் அப்படி மாட்டி கீழே விழுந்தார், சருகி விழுந்துட்டாங்க பாருங்க. அந்த இடத்துல அவர் சருகிட்டாருன்றாங்க. குல் நபித்து மின்ஹா ஜமீ, இறங்குங்க கீழேன்றாங்க. ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனுன். இறங்குங்க கீழே, என் புறத்திலிருந்து நேரான ஒரு பாதை வரும், யார் அந்த பாதையில் பயணிக்கிறார்கள் அவர்களுக்கு பயம் இல்லை, கவலை இல்லை, திரும்ப ஜன்னாக்கு வரலாம். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்க வந்துட்டாங்க. என்ன ரீசனுக்கு வந்தாங்க, நான் ஏன் அவ்வளவு சொல்லி காட்டினேன் தெரியுமா? ஒரே ஒரு ரீசன், இந்த கல்பை இப்ப கார் உடைஞ்சிட்டு ரிப்பேர் பண்ணி ஓடணும்னா கேரேஜுக்கு போடணும். துனியா என்பது கேரேஜ். எங்க கல்புல பிரச்சனை, மூளையில பிரச்சனை இல்லை, அறிவுல பிரச்சனை இல்லை. அறிவு கிளியரா வேலை செஞ்சனாலதான் மலக்குமார்கள் சுஜூது பண்ணினாங்க அல்லாஹ் சொல்லி. எங்க கல்புல பிரச்சனை. இந்த கல்புல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? குல் நபித்து மின்ஹா ஜமீஆ. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான் இறங்கிங்க கீழேன்னு சொல்றதுக்கு முன்னாடி சொன்னான் பஅதுகும் லி பஅதின் அது. இங்க இறங்கினீங்கடா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிப்பீங்க, நானா தம்பி தாத்தா தங்கச்சி பிரிவீங்க, எல்லாம் அப்படி சண்டை பிடிப்பீங்க. இன்றைக்கு சிரிச்சு பேசுற, நாளைக்கு கல்லடிச்சுட்டு போவீங்க. இது உங்க பண்பன்ட்டான் அல்லாஹ். இதுதான் இங்க நடக்க போதுன்ட்டான். இந்த மண்ணில உங்க கல்பு கிளியர் ஆகணும், இதை கிளியரா கழுவணும். இப்ப உடம்புல ஊத்தண்டா ஏதாவது பண்ணி குளிச்சு கிழிச்சு ரெடி ஆயிடலாம், உடம்பு சுத்தமாயிரும். கல்பை கிளியர் பண்றா சர்ஃப் எக்ஸல் போட்டாலும் எப்படி கல்பு கிளியர் பண்றது, எப்படி கிளீன் பண்றது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு தான் ஜிக்ர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிக்ரை வைத்திருக்கிறார். ஜிக்ர்னா என்ன? தொழுக ஒரு ஜிக்ர், குர்ஆன் ஒரு ஜிக்ர். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் ஒரு கல்வி இருக்கிறது என்பது சுத்தமாகும். அல்லாஹ்வுடைய இந்த சுத்தப்படுத்துறத ஒழுங்கா நடத்தினால் நாம் அடங்குவோம். அதாவது அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப போற்றப்பட்ட ஒரு சஹாபி. நிறைய செய்திகளை நீங்க பார்க்கலாம். ஆனால் ஒரு நாள் அவருக்கும் கோபம் வந்துச்சு. கோபம் வந்த உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்துல நிக்கிற நேரம், ஏய் இப்னு சௌதா, அதாவது கருப்பியின் மகன் என்றார். அவரை பார்த்து வந்த கோபத்துல கருப்பியின் மகன் என்றார். அவர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இப்படி எனக்கு சொல்லிட்டாரு அபூதர் கிஃபாரி, எனக்கு இந்த மாதிரி பேசிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு, பிழை இன்னக்கும் பிரவுன் ஃபிக்க ஜாஹிலியா, ஜாஹிலிய காலத்து பண்பை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, என்ன இது செஞ்சிட்டீங்க? அவர் எப்படி திரிந்து கொண்டார் தெரியுமா? வெளியே வாங்க பிலால், என்ன சொன்னீங்களா? நீங்க யாரு? சந்தையில விற்கப்பட்டு ஆன்மா இல்லாம வைக்கப்பட்ட ஆட்கள் நீங்க. உங்களுக்கு எந்த நினைப்பையும் செய்யல. அந்த காலத்துல கருப்படிமைகளை வித்துட்டாங்கன்னா வித்து முடிச்சாச்சு சந்தையில. அவரை போய் வாஷிங் மெஷினை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அது மாதிரிதான் பட்டனை பிரஸ் பண்ணினா அதை ஒர்க் பண்ணணும். இதே மாதிரி செய்யணும். அவங்களுக்கு எதுவும் செய்யல, போய் விற்பாங்க, சந்தையில வச்சு வித்துட்டாங்கண்டா அவருக்கு விருப்பம் எதுவும் செய்யல. அப்படிப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாம் அதை கொடுத்ததுக்கு பிறகு இவர் என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு அது தெரியும். பிலால் இப்னு ரபாவுக்கு இப்ப என்ன செய்யலாம்? பழைய விஷயங்களை சொல்லி குத்தலாம் என்று தெரியும். வெளியே வந்தவர் அப்படியே சொன்னார், பிலாலே, நான் தப்பு செய்து விட்டேன். அவர் கன்னத்தை கீழே வைத்து மண்ணில் வைத்து என் மேலில் ஏறி என் கன்னத்தை மிதிங்க பிலால் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கல்பு வரணும் என்றால், இந்த தப்பு செய்கிற நேரம் இதை பிழை என்று உணரணும் என்றால் அல்லாஹ்வோட இந்த கல்பு நெருங்கணும். அல்லாஹ்வுடைய இதை ரிப்பேர் பண்ணினா திரும்ப ஜன்னா, இது ரிப்பேர் பண்ணாட்டி ஜஹன்னம். இதுதான் ஃபைனல் குர்ஆன் சொல்லக்கூடிய சாராம்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, நாம் எவ்வளவு தொழுதும் எங்க கல்பால் ஒரு மனிதனை மன்னிக்க முடியாவிட்டால், பொறாமையை கலட்டி வீச முடியாவிட்டால்,
இந்த உலகத்தில் நாம் தொழுத தொழுகையில் அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அப்படி என்றால் இந்த புனிதமிக்க இரவுகள் கடந்து போகிற நேரம் நாம் தொழுகிறோமா இல்லையாண்டு நம்மிடம் கேட்டு பார்ப்போம். மனைவியை நமக்கு மன்னிக்க முடியுமா, அண்டை வீட்டாரோடு எப்படி நடந்தோம் என்பதை நம்மிடம் நாம் விசாரித்தால் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, நாம் யார் என்பது நமக்கு புரிந்துவிடும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நிறைய செய்திகளை நாம் பார்க்கிற நேரம் ரொம்ப அற்புதமாக சொல்லி காட்டுறோம். ஒரு விஷயம் குர்ஆன்ல பார்க்கிறோம். இந்த துனியாவில் உள்ள எல்லா சொத்தும் உங்களுக்கு கிடைச்சிச்சு. எல்லாம் அம்பானிக்கு கிடைச்ச சொத்து இல்ல, எல்லாம் கிடைச்சிச்சு. எலான் மஸ்க்கு கிடைச்சது இல்ல, முழு துனியா உங்க காலில் கிடைச்சிச்சு. அல்லாஹ் ஒரு சேலஞ்ச் பண்றான். எல்லா சொத்தையும் வச்சு ஒரு வேலை பண்ணணுமா? குர்ஆன் பேசுது, லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமியா மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். நபியே, இது குர்ஆன் ஆயத்து நான் சொல்லுவது, லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமியா, இந்த பூமியில எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அவ்வளவு பொருளும், எத்தனை பில்லியன் ட்ரில்லியன், அதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியாது, அவ்வளவுத்தையும் கொண்டு வந்து ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுக்குறான். இவங்களோட கல்புகளுக்கெல்லாம் ஒன்று சேர்க்கணும். இதுக்கு எவ்வளவு செலவாகும்? கல்பெல்லாம் ஒன்று சேர்க்கிறாங்க, 25 பேர் ஒன்று சேர்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? சஹாபாக்களுடைய கல்பை பார்த்து சொல்ல, இவங்க எல்லா கல்வியும் ஒன்று சேரும். இவர் ஆமாண்டா அவர் ஏலாண்டுவார், அவர் சரி என்றுவார், அவர் போயிடுவார். என் மனசு நோடிச்சுன்னு அவர் போயிடுவாரு. இவங்க கல்பை ஒன்று சேர்க்கணும், அதுக்கு எவ்வளவு பெருமானம் தருவோம்னா முழு துனியாவும் தந்தாச்சு, முழு துனியாவும் தந்தாச்சு. இதை செலவழிச்ச இவங்களை ஒன்று சேர்க்கலாமா நபியே? மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். ரசூலுல்லாஹ் பார்த்து எங்களை பார்த்துல நீங்க ஒன்று சேர்க்க மாட்டீங்கன்றாங்க. நபியை உங்களால ஒன்று சேர்க்க முடியாது. வலாகின்னல்லாஹ அல்லஃப பைன குலூபிஹிம். அல்லாஹ் தான் வலாகின்னல்லாஹ அல்லஃப பைனஹும். அல்லாஹ் தான் அவர்களுக்கு மத்தியில ஒன்றை உண்டாக்குறான், சேர்த்து வைக்கிறது அல்லாஹ். அல்லாஹ் தான் சேர்க்கிறான். அதனால கவனமா புரிஞ்சுக்கோங்க சகோதரர்களே, கல்பு ஒன்று சேரணும். இந்த பள்ளி வாசல்ல உள்ள நாம் நம்முடைய கல்பு கிளியரா இருந்தால் கல்பு ஒன்று சேரும். அதுக்கு மிக முக்கியமாக நம்ம முழு ஹதீஸ்களை பரட்டி பார்க்கிற நேரம், அல்லாஹ்வுடைய ஜிக்ரோடு, அல்லாஹ்வுடைய நினைப்போடு அடியா நிற்கிற நேரம் அவருடைய கல்பு மிகவுமே தெளிவாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பரக்கத்தான் அடியார்களாக மாற்று. அதனால் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கவனமாக. ஒரு ஹதீஸ் வருகிறது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருப்ப அஷ்கத் அக்பர், அதாவது பரட்டை தலையோடு. உண்மையாக அதோடைய விளக்கம் என்னண்டா, பரட்டை தலைன்னா அக்பர்ண்டா, அதாவது பிரயாணம் போகிற நேரம் அரபு நாட்டுல தூசி வந்து அப்படி புழுதி படிஞ்ச உடனே முடி சுருண்டும். அதனால அரபுகள் தங்களுடைய தலைகளை மறைப்பார்கள், முகத்தை மறைச்சு கண்களை மட்டும் திறந்து வைப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த இது இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, தண்ணி கிடைக்கலன்னா போற வழியில தூசி சேர்ந்து முடி சுருண்டு போயிடும். நீங்க பைத்தியக்காரர்ல பார்த்திருப்பீங்க, அவங்க முடி இந்த மாதிரி சுருண்டு போயிருந்தா கழுவியே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருவரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய தலை முடி பரட்டையாக இருக்கிறது, தண்ணி சொட்டு கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு இடம் தெரியாது. துனியாவில் அவருக்கு இடம் இல்லை. என்ன செய்வாராம்? மத்ஃபூஇன் பில் அப்வாப். அவருடைய இரண்டாவது பண்பு என்னண்டா, வாச கடைக்கு போனா கொஞ்சம் போயிட்டு வாங்களே அப்பா, கொஞ்சம் போங்களே, அவரை மதிச்சு உட்கார வச்சு, சோஃபால உட்கார வச்சு, வாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஃபலூடா தரோம்னு சொல்ல மாட்டாங்களா? மத்ஃபூஇன் பில் அப்வாப், வாச கடைகளில் மரியாதை இல்லாமல் போங்கன்னு பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் யாரு தெரியுமா? இப்படி உலகத்தில் கண்ணியமான வாழ்க்கை இல்லை, வாகனம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒண்ணே இல்லை, யாருடைய வீட்டு வாசலுக்கு போனாலும் மரியாதை இல்லை. அவர் கல்பு எப்படி தெரியுமா? தோற்றத்தில் அவர் இப்படி வெள்ளையும் சொல்லையுமா உடுத்து அப்படியெல்லாம் நிக்கல. ஊர்ல அவர் பெரிய முஃப்தியாவும் இல்லை. அவரை பார்த்தால் மிஸ்கீனை விட கேவலமாக நிற்பார். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர் சொன்னார்கள், அவர் மட்டும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சத்தியமிட்டு சொன்னால் அல்லாஹ் அந்த சத்தியத்தை நிறைவேற்றாமல் விட மாட்டாங்க. யாரையும் பார்த்து யாருக்கும் குறைச்சி மதிப்பிடாது. அவர் சத்தியமிட்டு சொன்னால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சத்தியமிட்டு அல்லாஹ் அந்த சத்தியத்தை அவருக்காக நிறைவேற்றுவான் என்றார் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இதை பார்க்கவில்லை, நம்ம தோற்றத்தை பார்க்கல, கல்பை பார்க்கிறார். வீட்டுக்கு போகிற நேரம் தூய்மையான கல்போட போகணும் வேண்டா. இந்த தொழுகைகள் நமக்கு கல்வை தூய்மைப்படுத்தணும் அல்லாஹ்வுடைய நிலையார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒரு விஷயத்தை பாருங்க, நம்ம கல்பு தூய்மையானால் வானத்திலிருந்து உதவி கொட்டும் என்பதற்கு ஒரு 2 விஷயங்களை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஹாஜரா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தளவுல அவர் நபி ஆகுவதற்கு முன்னாடி, நபிமார்கள்ட்ட சொன்னா நபிமார்களுக்கு என்ன ஆகணும், நபி ஆக முன்னாடி அவர் ஒரு கொலை செய்யறார். உண்மையா அது கொலை இல்லை. ஏன்னா ஒரு தடவை குத்தி ஒருத்தர் செத்து போனாண்டா அது கொலை இல்லை, தற்பாதுகாப்புன்னு சொல்லலாம்.
2-3 தடவை குத்தினாதான் அவர் கொலைகாரன் தீர்மானிப்பாங்க. ஏன்னா ஒரு தடவை குத்தினத்துல கொலை செஞ்சா இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் ராத்திரி வர்றாரு, ரோட்ல 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்க. இளைஞரை பொறுத்தளவுல எப்பயுமே ஒரு இளைஞன் பண்பு உதவி பண்ணணும். எடுத்து ஏதாவது கொடுக்கணுமா, தண்ணி தரவா, இளைஞனுடைய தன்மை அப்படி. அவர்கள் ரொம்ப தப்பா ஒரு மனிதனை இழப்போட மாட்டாங்க, உடனே வெள்ள மனசோட உதவி செய்ய வருவார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் போற நேரம் 2 சாரார், ஒன்று இவருடைய குடும்ப சாரார் பனி இஸ்ராயில், இன்னொன்று கிபுத்தி, இன்னொரு வம்சம் ஃபிரௌன் ஆட்கள் சண்டை பிடிக்கிறாங்க 2 பேர். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இளைஞன், அவர் வந்தாரு பக்கத்துல, என்ன விஷயம் என்று கேட்டா இவன் கொஞ்சம் பேசிட்டான். பனி இஸ்ராயில் பாருங்களேன் அப்படின்ட்டாரு. இவர் கொஞ்சம் பாடி பில்டர், அந்த அளவு கரண்மல் நின்றவர். அல்லாஹ் சொன்னா மூசா ஒரு குத்து குத்தினார், கதையை முடிச்சுட்டாங்க. ஒரு குத்து ஆல் டவுன். அப்ப எப்படி இருக்கு, எப்படி அரண்மனையில வளர்ந்திருப்பார், அப்படிப்பட்ட பாடி பில்டர். ஒரு குத்து குத்தினார், கதையை முடிச்சாச்சு. இப்ப மூசா நபி கொலை பண்ணிட்டார். இப்ப அல்லாஹ்வோட உதவி வரும்னு நினைக்கிறீங்களா? நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ்வோட ஒரு மனிதன் தன்னுடைய உறவை அந்த அளவுக்கு நெருக்கினால் இந்த பூமியில் அவனை விட பலசாலி யாரையும் பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. போற நேரத்திலேயே தௌபா செஞ்சான். யா அல்லாஹ், இது அமலு ஷைத்தான், ஷைத்தான் வேலையா அல்லாஹ், நான் தப்பு பண்ணிட்டேன். ஏண்டா ஊர்ல இருக்கிறாது, கொலை பண்ணிடுவாங்க. போறார், எங்க போறன்னு தெரியாது, மதியனை நோக்கி போறார். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊரு போறன்னு எவ்வளவு கிலோமீட்டர். உடுத்த உடுப்போட அரண்மனையில் வாழ்ந்தவர், சாப்பிட்டவர், அப்படி நின்றவர். இப்ப உடுத்த உடுப்போட போகிறார். போகிற வழியில் அவர் மன்னிப்பு கேட்பதா அல்லாஹ் சொல்ல. இன்னும் நபி இல்ல, ஒரு இளைஞன். அவர் போற வழியில மன்னிப்பு கேட்கிறார். போனா அவருடைய கல்பு கொஞ்சம் பாருங்க, இந்த கல்பு நம்மிடம் இருக்கிறதா, இதை புரிய வைப்பதற்கு சொல்கிறேன். அங்க போனா ஆம்பளை நிறைய நிக்கிறாங்க. பெரிய இபாதத்தின் ஒன்று இல்ல, 2 பொம்பளைகள் அந்த பக்கம் நிக்கிறாங்க. தண்ணி எடுக்கிறதுக்கு ஆடுகளை வச்சிருக்கிறாங்க, தண்ணி கொடுக்கணும். ஆம்பளை அந்த மாதிரி நிக்கிறாங்க, பூந்து போறாங்க. ஒருத்தரும் இந்த 2 பொம்பளை கவனிக்கிறாங்க. இவர் ஊருவாசியே இல்லை, நம்ம பாஷையில வந்தாங்களே, வெளியிலிருந்து வந்தவர். இவர் கல்ப கொஞ்சம் பாருங்க, இரக்கம் கொட்டணும், மன்னிப்பு வரணும். இப்ப நானும் நீங்களை உரசி பார்க்கணும், எங்களுக்கு மன்னிக்கலாமா, எங்களுக்கு இரக்கம் வருவதா? இவர் யாரு? இது வெள்ளக்காரன், அவன் எங்களுக்கு தெரியாது. இரக்கம் கொட்டணும். மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லை இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள் ரசூலுல்லாஹ். இந்த கல்புல இந்த வெளிப்பாடுகள் வரணும். இரக்கம் மட்டுமில்லை, மன்னிப்பு வரணும். மன்னிப்பு. ஒரு மனிதன் அந்த ரசூலுல்லாஹ் அபூ சுஃபியான் முகத்தை பார்த்து மன்னிக்கிறேன்டா, 10,000 பேரை திரட்டி வந்து உங்க உயிரை எடுக்கணும் என்று ரவுண்ட் அப் பண்ணினவரை மன்னிக்கணும், அந்த கல்பை நினைச்சும் பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை போய் கேட்கிற காரணம் கத்துப்புக்கும் என்ன விஷயம், ஏன் நீங்க 2 பேரும் நிக்கிறீங்க? அந்த 2 பொம்பளை பிள்ளைகள் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? ஷேகுன் கபீர், எங்க வாப்பா ரொம்ப வயசு, அவருக்கு வரைய இயலாது, நாங்க தான் இதை மேய்க்கணும், இப்ப நாங்க தான் தண்ணி கொடுக்கணும். இவரு அந்த பொம்பளை பிள்ளைகளோட பார்த்துட்டு 2 பேர் நிக்கிறீங்க, சரி நான் செஞ்சு தரேன், போன் நம்பர் இருக்குதா அப்படிலாம் கேட்கல, பேர் என்ன அப்படி ஒன்றும் கேட்கல. அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு ஒன்னும் நையாண்டி பண்ணாங்க. கொஞ்சம் அங்கிட்ட அவங்க கவி அமீன் தண்ட பாடி பில்டர் என்ற காட்டுறதுக்கு வந்து இப்படி கையெல்லாம் பிடிச்சி காட்டல, அவர் பாட்டுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போங்கம்மா, யாரு எவரென்று தெரியாத நேரம் உங்க நேரத்தை கொடுக்கலமண்டா. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா வல்காதிமீனல் கைல வல்ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். தக்வாதாரிகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவர்கள் செழிப்பிலும் வெறுமையிலும் அவர்கள் செலவழிப்பாங்க. சல்லி இல்ல, சல்லியும் செலவழிப்பாங்க, நேரங்காலத்தையும் கொடுப்பாங்க, அல்லாஹ்வுக்காக எதையும் கொடுப்பாங்க. மூசா நபி இல்லை, இப்ப ஒரு இளைஞன் 2 குமரி பெண்களுக்கு அவர் உதவி செஞ்சுட்டு அவர் யார்கிட்டையும் சல்லி கேட்கல. உங்க ஊடையது உங்க வாப்போட கொஞ்சம் பேசணும், எனக்கு நான் இப்ப தண்ணி தந்தேன் இல்லையா, நான் வந்திருக்கிற இந்த இடத்துல ஏதாவது சல்லி வேணும் அப்படி கேட்கல. அல்லாஹ் சொல்றான், சாதாரண இந்த உலகத்துல எவ்வளவு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்க லைஃப்ல எவ்வளவு நடக்குது, ஆனா நாங்க முக்கியமா பேசுவோம், இது முக்கியமான சம்பவம், இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு. உலகத்துல நடந்த சம்பவங்கள்ல மிக முக்கியமான சம்பவம் தான் குர்ஆன்ல வரும். அங்க ஒருத்தர் உட்கார்ந்து பேசினாரு, இங்க ஏசிடிஜே பள்ளியில பலூடா கொடுத்தாங்க, இதுக்கு முன்னாடி சம்சா கொடுத்தாங்களா, குர்ஆன்ல வராது. எது வரும் என்றால் மூசா நபி 2 பெண்ணோட பேசினார்களாம், போங்கம்மா தண்ணியை கொடுத்தாரு. அல்லாஹ்க்கு அவ்வளவு விருப்பம் திருக்குர்ஆன்ல வருவதாம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் பேர் வரவில்லை குர்ஆனில், ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடைய சம்பவங்கள் வரவில்லை குர்ஆனில். அல்லாஹ்க்கு எவ்வளவு விருப்பம் அல்லாஹ்வுடையார்களே. ஒரு அடியானுக்கு உதவி செய்து விட்டு அவர் என்ன செஞ்சார்? ஃபகால இல பில்லி, அல்லாஹ் சொல்றான், ஒரு மரம் இருந்துச்சாங்க, அவருக்கு அந்த ஊர்ல யாரையும் தெரியாது, அந்த ஊர்ல யாரோடும் பேச இல்லை, அவருக்கு எவரையும் தெரியாது.
அந்த இடத்தில் அவர் அப்படியே மரத்துக்கடியில உட்கார்ந்தியா அல்லாஹ்விடம் கேட்டார், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இவ்வளவுதான் துவா, இவ்வளவுதான் துவா. ரப்போட கனெக்ஷன் வச்ச ஒரு இளைஞன், அவர் இன்னும் நபியாகவில்லை, இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நபி, இன்னும் நபியாவதை நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒரு இளைஞனுடைய கதையை கொண்டு வந்து அல்லாஹ் குர்ஆன்ல போடுறான். ஒரு மரத்துக்கடியில, யாரையாவது வீட்டுக்குள்ள போய் உட்காரல, மரத்துக்கடியில இருந்து கேட்டது அவன் கேட்டு விட்டான். சமிஅ துஆ, துஆக்களை செவிமடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் கேட்டு விட்டான். என்ன கேட்டார் தெரியுமா? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ இறக்கக்கூடிய நலவில் தேவையுடையவனாக நிற்கிறேன். எனக்காக நீ எந்த நலவை இறக்கிறாயோ அதனுடைய தேவையில் நிற்கிறேன், ஃபகீராக நிற்கிறேன் யா அல்லாஹ். மரத்துக்கடியில குந்திட்டார். துஆ நேரடியா ரப்பிடம் போகிறது, அங்கீகரிக்கப்படுது. கபூல், 100% on the spot கபூல். நான் ஒரு இளைஞனை பத்தி பேசுறேன். அது மூசா என்ற ஒரு இளைஞனுக்கு மட்டுமல்ல, இந்த சபையில் உள்ள பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் தான். அல்லாஹ் ஏன் இதை சொல்லுகிறான் தெரியுமா? நபியாவதுக்கு முன்னாடி உள்ள கதைகளை உங்களுக்கும் தான் அப்பா. நீங்களும் இப்படி நடந்துக்கோங்க, உங்க கல்வில உள்ள கெட்டதை அகற்றி விடுங்கள் என்பதற்கு தான் அல்லாஹ் சொல்றோம். இப்ப அல்லாஹ் அடுத்த வீடியோ காட்சி, அப்படியே உட்கார்ந்துட்டு நிக்கிற நேரம் அந்த பொம்பளை புள்ள வர்றாங்க. 2 பேர் வரல, ஒரு ஆள் வர்றாங்க. யஹதாஹுமா, 2ல் ஒருவருடைய கல்வி மூசா நபி மேல பறி போச்சு. அந்த 2 பேர்ல ஒரு ஆள் தம்ஷி, நடந்து வருகிறார்கள் அப்படின்னு குர்ஆன் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தா அது வேற. ஃபுல் ஸ்டாப் அங்க வைக்கல அல்லாஹ், ஆயத்தை அப்படி முடிக்கல. தம்ஷி அலஸ்திஹயாயின், வெக்கத்தோட ஒரு பெண் நடந்து வருகிறார். வெக்கம் என்ற என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பெண்ணுடைய வெக்கத்தோட வந்து இன்ன அபி எதுக்க லியஜிசியக்க அஜ்ரமா சக்கைத்தலனா, எங்க வாப்பா கொஞ்சம் உங்களை கூப்பிடுறாரு, எங்களுக்கு தண்ணி தந்தீங்களை எடுத்து அதுக்கு கூலி தரணுமா, கொஞ்சம் கூப்பிடுறாரு. இவர் உடனே சிஸ்டர் கொஞ்சம் இருங்க, உங்க வாப்பா யாரு, நாங்க பேசிட்டு போமா. சரி கூப்பிட்டாரா? அல்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட தான் துஆ கேட்டேன், யார்கிட்டையும் பணம் கேட்கல. ரப்பு வந்து இந்த பொம்பளை புள்ள அவ வீட்டுல இருக்கவே உடலன்னு போற குர்ஆன்ல வழங்கும். அடுத்த ஆயத்துல அவ புடிவாதமா வந்து, வாப்பா இப்படி ஒரு நல்ல வருவாப்பா, இன்னாபி எதுக்கு லியஜிசிய காஜரமா சக்கைத்தலனா, நீங்க கொடுத்ததுக்கு கூலி எங்க வாப்பா தரணும்ன்றாரு, வாங்கன்றாங்க. அந்த பெண்ணு போறா, இவர் எந்த நையாண்டியும் பண்ணாம பின்னாடி போறார். அவங்க வாப்பட்ட என்ன சொன்னார் குர்ஆன் சொல்லுது. என்னன்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்லணும்? நான் எப்படி ஆள் தெரியுமா, ஏன் இங்க வந்து ஒரு பொய்யும் சொல்லல, நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். கொலை பண்ணினதுக்கு அப்புறம் எங்க ஊர்ல நிக்கலாது. ஃபிரௌன தெரியுமா, அந்த அரண்மனையில இருந்த பிரின்ஸ் தான், அதுல சாப்பிட்டாலாம், நான் கொலை பண்ணிட்டேன். நஜவுத்து மினல் கௌமில் வாலிமீன், பயப்படாதீங்க, நீங்க தப்பிட்டீங்க, அந்த போர்டர் தாண்டிட்டீங்க. அப்படி சொல்ற ஒருவர் மாமா ஆகுவாரா? ஃபர்ஸ்ட் கொலை பண்ணிட்டு மருமா வந்து முன்னாடி நின்றா அவர் கல்யாணமா முடிச்சு கொடுப்பாரு. கொலைகாரனா என் பிள்ளைக்கா? அடுத்த நிமிஷம் துவா கபூல் என்றனே. எப்ப எத்தனை நாளைக்கு ரிஸ்க் கேட்டாரு? ஒரு நாளைக்கு. ரப்போட ஒருவர் இப்படி நின்றார், ரப்போட தங்க கல்வை பறி கொடுத்திருந்தார், ரப்புடைய ஞாபகத்தில் ஒருவர் நின்றார், உலகம் சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண இயலாது. என்னாச்சு? அவர் சொன்னார், இந்த 2 பிள்ளைகள்ல ஒரு மகளை உங்களுக்கு நான் முடிச்சு தரப்போறேன். ஏன்னா வாப்பா பேச போல ஒரு புள்ள பேசுது, வாப்பா இஸ்தஜிரு, வேலைக்கு எடுங்களேன் வாப்பா, அவரை இவர் வேலைக்கு கவியுல் அமீன், பலசாலி. வாப்பா பாக்குறது வேலை கிடைக்கும், ஆனா சும்மா வேலை கிடைக்கல வீட்டுல. இவரை போய் வேலை கிடைத்தா பிரச்சனை. 2 பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, நான் 2ல 1 கல்யாணம் முடிச்சு தர்றேன், 8 வருஷம் மகர், சுபஹானல்லாஹ். அதுக்கு மேல வேலை செய்யணும்னா உங்க விருப்பம். மூசா நபி கேட்ட ஒரு துஆக்கு more than 8 years ரிஸ்க் கம்ப்ளீட். ரிஸ்க் கம்ப்ளீட். ரப்போட தொடர்பு வைத்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு இறக்கிற செய்திதான் இது. ஒரு மனிதன் ரிஸ்க் ஜிக்ரண்டா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது ஜிக்ர்? இப்ப நாங்க செஞ்சது ஜிக்ர். மூசா நபி ஃபிரௌன்ட்ட போற நேரம் பயப்படுறாரு. வயலைக்கு சதரி வலா எந்தலிக்கு லிசானி ஃபஅர்சில் இலா ஹாரூன். யா அல்லாஹ், ஃபிரௌன் அவனுக்கு தெரியும் எனக்கு. வயலைக்கு சதரி, என் நெஞ்சு இறுகுது யா அல்லாஹ். வலா எந்தலிக்கு லிசானி, எனக்கு பேச்சே வராது யா அல்லாஹ். ஃபஅர்சில் இலா ஹாரூன், என் தம்பி அஃப்ஸோ மின்னி லிசான், என்னை விட எப்படி பேசுவான் தெரியுமா யா அல்லாஹ், அவர் அனுப்பு. அல்லாஹ் சொன்னான், வா நஃப்தருதுக ஃபஸ்தமி லிமா யுஹா. மூசா, நான் உங்களை சூஸ் பண்ணேன், நீங்க திக்கி திக்கி பேசலாம், எப்படியும் பேசலாம். அல்லாஹ் ஒரு நாளும் தேர்ந்தெடுத்தவர்களை பார்த்தால் ரொம்ப பலகீனமானவர், ரொம்ப பலகீனம். ரப்ப அதை கொடுத்த பிறகு அவரை மாதிரி பலசாலி உலகத்தில் பார்க்கவும் இயலாது. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. தன் நாக்குள்ள முடிச்சு அவர்கிட்ட கேட்கிற, யாரெல்லாம் நான் பேசினா
திக்குவாயா பேசுவேனே. அப்படிப்பட்ட மூசா நபி அந்த நேரத்துல தான் சொல்றான், நெஞ்சு இருக்குதா, வலா எந்தலி குலிசன், என்ன கொன்றுவாங்க, என்ன கொன்றுவாங்க, நான் ஆல்ரெடி ஒரு கொலை பண்ணிருக்கிறேன். அல்லாஹ் சொன்ன அகிமிஸ் ஸலாத்தலி ஸிக்ரி, என்ன நினைச்சு பார்க்க தொழுவுங்க, நான் மாக்குமா அஸ்மவா, அந்த மரண்மனைக்கு போக்குள்ள உங்களை கேட்கிறவரும் பார்க்கிறவன் நான் இருப்பேன். ஃபிரௌன் முன்னாடி போய் நின்று பேசுங்க, அதுல நீங்க என்ன பார்ப்பீங்க, நான் அங்க நிப்பேன்றான் அல்லாஹ். சுப்ஹான ரப்பி. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை மறந்துட்டாரு கூட்டி போனவர், அரண்மனை நடுங்குது. அடுத்த ஸ்டெப் விவாதத்துக்கு ஃபிரௌன் அழைக்கிறான், ஜெயிலுக்கு கூட போடாத அளவுக்கு அரண்மனை காலி. ஃபிரௌனுடைய குனூசுகள், அந்த புதையல்கள், ஜன்னாத்துகள், தோட்டங்கள், ஒழுங்குகள், நீரூற்றுகளை எல்லாம் மூசா நபி கையில கொடுக்கிற அளவுக்கு அவர் எள்ளி ஒரு துண்டு மேல ஒரு ஆடையோட ஒரு கைத்தடியோட போய் அரண்மனையை கலக்கிட்டு வந்தார். ஃபிரௌன் கடலுக்குள்ள மூசா நபிக்கு அவ்வளவு சொத்து, அவ்வளவு அல்லாஹ் கொடுத்தார். இது நினைச்சு பார்க்கலார். அல்லாஹ்வுடைய இல்லையா, நேற்று நான் சொன்னேன் இறுதியில் முடிக்கிற நேரம், சஹாபாக்களுக்கு, அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்த எந்த குவாலிஃபிகேஷனையும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த துனியாவை, ரோம பேரரசுடைய ஆட்சி, முழு உலகத்துடைய பெரும்பகுதியுடைய ஆட்சியை இந்த உலகத்தில் இப்படி குறுகிய காலத்தில் பெற்றவர்கள் வல்லாஹி 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 நீங்கள் எந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை படித்தாலும் இவ்வளவு பெரிய புரட்சி இவ்வளவு சிறிய காலத்தில் செய்யவே இயலாது. அப்படி என்றால் இதுதான் ரப்போடு தொடர்பு வைத்தால் நாம் பார்க்கிற பாடம். எங்க கல்வியில் உள்ள கெட்டவைகளை அழித்து விட்டு தூய்மையோட வந்து ரப்புக்கு சரணாகதி அடைந்தால் அது விளங்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிமார்கள் 2 மனைவி, அதாவது ஒரு மனைவி யாரு, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். நீங்க நினைச்சிடக்கூடாது அவங்க எல்லாம் பெரிய, அதாவது அந்த மாதிரி கண்ணியமான ஃபேமிலியில பிறந்து வந்தவங்க. மன்னர் கொடுத்த கிஃப்ட். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி மாரியத்துல் கிப்தியா, அவங்களும் ஒரு மன்னர் கொடுத்த கிஃப்ட், அது விளங்குச்சா. ஆனா பெருமானாரோட வாழுகிற நேரம் அவர்கள் மாறினார்கள். ஷஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுக்கு தெரியும் அவர்கள்லாம் யாருண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மன்னர் கொடுத்த அடிமை பெண். அந்த அம்மா இப்ராஹிம் நபியோட இருந்தத்தோடையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிஞ்சுட்டான். அந்த கல்வை கொஞ்சம் பார்க்கணும். எதுக்கு இப்ராஹிம் நபி துடிச்சா, எதுக்கு நிறைய துவா கேட்டார், புல்ல ஆசை அவருக்கு, அவ்வளோ இறக்கு. புல்ல கிடைச்ச உடனே பக்கா பள்ளத்தாக்குல போட்டாச்சு. போட்டா ரசூலுல்லாஹ் புகாரில் இந்த செய்தி வருகிறது. அந்த அம்மா பின்னாடி ஓடிட்டு வர்றாங்க. கொஞ்சோண்டு தண்ணியையும் கொஞ்சம் போல ஈச்சப்பழத்தையும் கொடுத்துட்டு அவர் போறாரு. யாருமே இல்லாத ஒரு இடம். அந்த அம்மா பேசி இவர் பேசல. இப்ராஹிம் நபி ஏன் பேசலன்னு நினைக்கிறீங்க? அவர் கல்புல திரும்பி பார்த்தா அந்த பிஞ்சு குழந்தை தெரிஞ்சு. ரசூலுல்லாஹ் அதை சொல்றாங்க, அது அப்படியே சொல்றாங்க. ஏனென்றால் அவர் திரும்பி பார்த்த மனைவி, எந்த ஆம்பளுக்கு யாரும் இல்லாத ஒரு இடத்துல தன் மனைவியும் பிள்ளையும் கை குழந்தையை விட்டுட்டு போனான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் அப்படியே மலைகளுக்கு இடையால் போய் இவர்கள் தெரியாத மாதிரி காபத்துல்லாவின் பக்கம் திரும்பி இவர்கள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி நின்று அல்லாஹ்விடம் துவா கேட்டார். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரிய்யத்தி பிவாதின் கைரி ஸீ ஸர்அ. இந்த துவாவை அவர் எப்படி கேட்கிறார்? புள்ளையும் மனைவியும் தெரியக்கூடாது, கொஞ்சம் தூரம் போய் ஹரம் பக்கம் திரும்புறார். திரும்பி அல்லாஹ்விடம் கையேந்தினார். அவருக்கு கண்டால் எந்த கல்வும் விடாது. அந்த மனைவி பின்னாடி வந்து கேட்கிறாங்க. 3வது முறை இவர் சத்தமில்லாம போறாரு விட்டுட்டு. அல்லாஹ் அமர், இப்ராஹிம் என்ன எங்களை விட்டுட்டு போறீங்கன்னு கேட்டு 3வது முறை கேட்கறது. அல்லாஹ் தான் ஏவினானா? அவர் நான் விட்டு போயிட்டார். ஆமாட்ட, அல்லாஹ் தான் ஏவினான்னு போயிட்டார். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்பா அல்லாஹ் எங்களை பார்ப்பான், அப்பா அல்லாஹ் எங்களை பார்ப்பான். சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு பெண்ணை, இதுதான் அல்லாஹ்வோட உறவு, ஜிக்ரோடு தன்னுடைய ரப்பை ஞாபகத்தில் வைத்தவர்கள், தப்பை நினைப்பவர்கள், துதிக்கிறவர்களுக்குரிய விஷயம். அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அல்லாஹ் பார்ப்பான். அவர் போயிட்டார். தண்ணி முடிஞ்சிட்டு பால் குடிக்கிற பருவம் வந்தாங்க ரசூலுல்லாஹ். குடிப்பதுக்கு ஒன்றுமில்லை, பாலும் வரவில்லை. புல்ல துடிக்குது. எந்த உம்மாக்கு புல்ல துடிக்கிற நேரம் அதை பார்த்துட்டு நிக்கலாம். ஒரு உம்மா நின்று இப்படி கல்லு துண்டு மாதிரி நிக்கல. ஓடினார்கள். இன்றைக்கு ஹஜ்ஜாஜிகள் எல்லோரும் ஓடுறார்கள், கோடி செலவழித்துட்டு போய் ஓடுகிறார்கள். ஒரு பெண் ஓடியது, நபி அல்ல, ஒரு நபி அல்ல, ஒரு பெண் ஓடியதுக்காக வேண்டி நடந்ததுக்கு அந்த இடத்தில் சஹி செய்கிறோம் நாம். சஃபா மர்வா ரெண்டையும் அவங்க மேல ஏறி பார்க்கறாங்க, யாராவது வரமாட்டீங்களா என் பிள்ளைக்கு தண்ணி கொடுக்க. அங்க ஏறி பார்த்தா அந்த பெண்ணுடைய வேதனை எப்படி இருக்கும்னா, அடுத்த மலை ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்குது, அதுக்கு மேல ஏறாங்க. இப்ப போனா அந்த மலையெல்லாம் ஏறுறதுக்கு கொண்டு இல்லை, அதுக்கு வெக்ஸ் அடிச்சு கால் குத்தாம இருக்கிறதுக்கு மலையில ஒரு துண்டு வழங்கும். உங்களுக்கு வகிச்சா அவ்வளவு மேல போய் நின்றுட்டு வர வேண்டியது. சில பேர் போட்டோ அடிச்சுட்டு வருவாங்க. இதுவல்ல அந்த இடத்துல
இமோஷன். அல்லாஹ்வுடைய ஒரு புல்ல மௌத்தாக மாதிரி துடிக்குது. பெத்தெடுத்த தாய்க்கு அந்த புல்லோட பெருமதி 20 வருஷத்துக்கு போற புல்ல கிடைச்ச ஒரு ஆள்கிட்ட போய் கேளுங்க, நான் கண்டிருக்கிறேன். விடவே மாட்டேன், புல்ல பக்கத்துல அசைய மாட்டேன், என்ன துடிச்சா அதுவே பெரிய கேன்சர் மாதிரி பார்ப்பாரு. ஏனண்டா 20 வருஷம் வெயிட்டிங். 20 வருஷம் தொடர்ந்து 15 புல்ல கிடைச்சவர் அல்ல, 30 வருஷம் வெயிட்டிங் இருந்த பிடிக்கும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து கிடைச்ச புல்ல துடிக்குது. ரப்பே, அந்த அம்மா ஓடுறார்கள். ஓடுகிற நேரம் யாரப் யாரப் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அங்க அனுப்பின விருந்தாளி வேற யாருமே, மலக்குமாருடைய தலைவர் மண்ணுக்கு இறங்குகிறார், இந்த பூமிக்கு இறங்குகிறார். புகாரியை நாம் பார்க்கலாம். அவர் குதியை வைக்கிறார் ஹரத்துக்கு பக்கத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜம் 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 என்ற அரபி இல்ல, அந்த அம்மாவுடைய வார்த்தை சொன்ன வார்த்தை ஸ்டாப் ஸ்டாப், அந்த மொழியில நில்லு நில்லு என்ற வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் அந்த அதுதான் அரபி. அவங்க என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க மட்டும் நில்லு நில்லுன்னு சொல்லாவிட்டால் இந்த பூமியில் அத்தனை பகுதியில் இது நிலைத்திருக்கும் என்றாங்க. அவ்வளவு தண்ணி அல்லாஹ் வெளியாக்கி. ஒரு துவா அதனுடைய பரக்கத் இன்றைக்கு முடியல, இன்றைக்கு முடியல. சவுதி கவர்மெண்டால கணக்கே பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது எத்தனை இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி காபத்துல்லா எவ்வளவு, அதுக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி காபத்துல்லா சைஸ் எவ்வளவு, இப்ப 20-30க்கு பிறகு காபத்துல்லா ப்ராஜெக்ட் கொஞ்சம் போய் பாருங்க, நினைச்சு பார்க்கல ஹரம் எங்க போகுதுன்னு. அவ்வளவுக்கு மக்கள் வர போறாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏண்டா மனிதர்கள் பெருகி கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ஹரத்துக்கு வந்து கொண்டு 24 hours ரஷ். இந்த உலகத்தில் ஒரு ஆலயத்தில் தூங்காமல் மனிதர்கள் 24 ஹவரும் காபத்துல்லாவில் தவாப் செய்யப்படுகிறது என்றால் அவருடைய அவ்வளவு பேருடைய தாகத்தை மழை பெய்ஞ்சாலும் பெய்யாட்டி என்ன நடந்தாலும் ஃப்ளைட்ல ப்ரோஹிபிட்டட் என்று போட்டதுல தண்ணி லிக்விட் நோ. எந்த ஃப்ளைட்ல லிக்விட் வெளியே வச்சிருக்கோங்க, ஹேண்ட் லக்கேஜுக்கும் இல்ல பேகேஜுக்கும் உள்ளக்குள்ள ஸ்கேன் பண்ணிட்டு அதை எடுங்கன்னு பார்ப்பான். லிக்விட் ஏலாண்டுவான் வளர்ச்சா ஃப்ளைட்டுக்குள்ள நாங்க தர்றோம். சில ஐட்டங்கள்ல இது மாதிரி தண்ணி பேட்டரி ஓகே, தண்ணியில என்னப்பா, ஆனா முழு வேர்ல்டுக்கு, ஈவன் அமெரிக்கா யுஎஸ்க்கு, முழு வேர்ல்டுக்கும் ஜசீரத்துல் அரபுல இந்த தண்ணி போகுதெல்லாம் என்ன ஃப்ளைட், அது சவுதியாவா இருந்தாலும் ஸ்ரீலங்கனாக இருந்தாலும் அதுக்கு தண்ணி இடம் கொடுக்கப்பட்டிருக்குமா. ஜம்சம் தண்ணிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தண்ணி இந்த இன்னைக்கு பள்ளியில கேட்டா, இன்னைக்கு முழு ஸ்ரீலங்காவில போய் யாரிடம் கேட்டா நான் வல்லாஹி பண்ணி பயமில்லாம கை தூக்க சொல்லி கேட்பேன், யாருடைய தொண்டை அது நனைக்கவில்லை. இந்த நாட்டுடைய பல ஊர்களுடைய தொண்டை தண்ணி உங்க தொண்டையை நனைச்சிருக்காரு. நீங்க போய் கலகா தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க, நீங்க போய் அக்கரப்பத்து தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா ஜம்சம் குடிக்காதவன் முஸ்லீமை பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அதை கொடுக்கிறான்டா. ஒரு துவா, ஒரு பெண்ணுடைய துவா ஹரத்துல போய் இன்றைக்கு தேம்பி தேம்பி அழுது நிற்கிறோம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்பத்தை கொண்டு வந்து அல்லாஹ் வைத்தானே. என்ன அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் போய் வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வோடு நாம் வைத்த உறவு என்ன, இதுதான் முக்கியமான பாடம். அல்ல ஜிக்ர், அதாவது தொழுகை ஒரு ஜிக்ர், குர்ஆன் ஓதுறது ஜிக்ர். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கூட்டம் வரும், அவர்கள் ஓதுவார்கள், நீங்கள் என்ன ஓதுகிறீர்கள் என்று நினைக்கிற அளவுக்கு ஓதுவார்கள், அவ்வளவு ராகமாக ஓதுவார்கள், அவருடைய திலாவத் அப்படி இருக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். தொண்டைக்கு கீழே இறங்காதங்க, நரகத்து நாய்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தொண்டைக்கு கீழே இறங்காதுன்னு அல்லாஹ்வுடைய அல்லாஹ் பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனாவுக்கு போற வழியில் ஒரு மலை இருக்கு, திஹாமான ஒரு மலை. இந்த மலை தொடர சஹாபாக்கள் காட்டினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்துல கிலோ கணக்குல டொன் கணக்குல எல்லாம் விஷயம் சொல்ல இயலாது. மலைகளை காட்டி தான் இவ்வளவு பாரு, ஒவ்வொரு மலையை பார்த்தீங்களா, இதுதான் இந்த நன்மை, நீங்க ஜனாசா கலந்து கொண்டீங்கன்னா இவ்வளவு நன்மை அப்படிலாம் சொல்லுவாங்க. திஹாமா மலை தொடர் இருக்கிறது, அது மலை அல்ல, மலை தொடர். நக்கிள்ஸ் கண்டிருப்பீங்களா, இந்த மலை இப்படியே இப்படி 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 போன தொடர். திஹாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோட வருவார்கள் என்றால் சொல்லுவாங்க. வந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு டாட் நன்மையை வீணாக்க மாட்டான். லா யுதுலமூன ஃபதீலா, அல்லாஹ் ஒரு நாளும் ஒரு மூமியுடைய ஒரு டாட் நீங்க சஜதால விழுந்தா அதை வேஸ்ட் பண்ண மாட்டான். ஆனால் கண்டிஷன்ஸ் இருக்குது. கண்டிஷன் ஃபைனல் மூமெண்ட்ல லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அந்த கல்பால சொன்ன ஜன்னா ஜன்னா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனா இன்னொரு கண்டிஷன் இருக்கு. ஒருவர் தொழுகிறார், நோன்பு பிடிக்கிறார், அவருடைய கல்பு சுத்தம் இல்லை என்றார், டேஞ்சரான கொஸ்டின். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திஹாமா மலை தொடருக்கு நன்மையோடு வருகிறார். ஹசனா பிதஅத்தில் ஹசனாத் என்றாங்க ரசூலுல்லாஹ். வந்தா
அல்லாஹ் ஃபர்ஸ்ட் வேலை அதான் மன்சூரா. அந்த மலையை கிரைண்ட் பண்ணினா தூசியா பறக்கும் பாருங்க. ஒரு மலை எடுத்து தூளாக்கி விட்டேன்னா அதான் மன்சூரா முழு நன்மை பறந்துடும். சஹாபாக்கள் பயந்துட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹை பார்த்துக்கிட்ட யா ரசூலுல்லாஹ் என்ன பிரச்சனை, எங்களுக்கு கொஞ்சம் அவர்கள் யாருன்னு சொல்லுங்களேன் யார சொல்லலாம். நாங்க என்ன கேட்போம், அவங்க பேரை கொஞ்சம் சொல்லுங்களேன் யார சொல்லுங்க. சபையில் எனக்கு தெரியும், பள்ளிக்கு வர போக்களே நினைச்சேன், இவரை சுத்தப்படுத்திட்டு இன்னொருத்தனுக்கு கை நீட்டுறதுக்கு பார்க்கணும். சஹாபாக்கள் அவங்க பேரெல்லாம் கேட்கலாம், அவங்க பண்பை சொல்லுங்களேன் யார சொல்லலாம். எதுக்கு கேட்டாங்க தெரியுமா, அந்த கூட்டத்தில் நாம் வரக்கூடாது யார சொல்லலாம். அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்க ஜன்னா, நாங்க தௌஹீத்வாதி. சுப்ஹானல்லாஹ், தௌஹீத்வாதிக்கு தான் இந்த ஹதீஸ். ஹஸனாத்தோட வர்றது வேற யாரும் இல்லை. அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும், உங்களை பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்ன இன்னும் இஹ்வானிக்கும், அவங்க யாருன்னு கேட்குறீங்களா, உங்க சகோதரன் தான் ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் திரும்பி பார்க்கல, யாரு சகோதரன் இல்லை, அவருடைய கல்புல அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் முனாஃபிக்களை பத்தி சொல்ற நேரம் அந்த கல்புல ஆழமா பதிச்ச உமர் பின் கத்தாப் கேட்கிறார், ஹுதைஃபத்துல் யமான் சாஹிபு சிர், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தோட, ஹுதைஃபா என் பேர் இருக்கிறா கொஞ்சம் பாருங்க. இது ஜோக் இல்லை, இது ஜோக் இல்லை. 2 விஷயத்துக்கு வாழ்நாள் முழுக்க அழுவார். ஹுதைபியாவில் நடந்த ஒரு சம்பவத்தில் ரசூலுல்லாஹ்வோட கொஞ்சம் உயர்த்தி பேசுவார், அதுக்கு அழுவார். இன்னொரு தடவை ரசூலுல்லாஹ்வை ஒரு ஜனாசா ஒரு முனாஃபிக்குடைய தலைவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போக்கல, ரசூலுல்லாஹ் பிடிச்சி இழுப்பார். கொஞ்சம் ரசூலுல்லாஹ் இலைக்கா நீயாம் என்ன ஒடுங்க உமர், அதை நினைத்து வாழ்நாள் முழுக்க அழுது விட்டு அந்த இடத்தில் உமர்கள் சொன்னது சரி, அல்லாஹ் உங்க நாவல இருந்து பேசுறாங்க, நாங்க ரசூலுல்லாஹ் முனாஃபிக்கு சொல்லக்கூடாது. அழுது கேட்பார், ஹுதைஃபா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பட்டியல என் பேர் இருக்கிறா, ஹுதைஃபா என் பேர் இருக்கிறான்னு கேட்பார். அல்லாஹ்வுடைய ஜோக்குக்கு கேட்கவில்லை, அதுதான் சஹாபாக்களுடைய உள்ளம். அல்லாஹ்வுடைய நல்லடியாரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பைன்னமின் சித்தத்திற்கும், உங்களுக்கு என்ன தோல் இருக்குதோ அந்த தோல் தான் அவர்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு என்ன தோலோ அதே தோல். இன்னும் டேஞ்சர், எங்க பிரதர்ஸ், எங்க தோல். இன்னொன்று சொன்னாங்க, அதுல நானும் நீங்கள் வரமாட்டோம், நாங்க அவ்வளவு வீக், நாங்க பேசதான் லாயக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹுதுன பில்லைல் கமா யஹுதுன், அதாவது யஹுதுன பில்லைல் கமா தஹுதுன், அவர்கள் இரவை எடுத்துக்கொள்வார்கள். எப்படி தெரியுமா, நீங்க எப்படி இரவை எடுப்பீர்களோ அப்படி இரவு எடுப்பார். சஹாபா ரிضوانுல்லாஹி அஜ்மஈன், அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவை எடுப்பது போன்று எங்களால் ஏலாததாக வேண்டியவர்களே. 2 ஹவர் 1 ஹவர் நின்று போட்டு நாம் சோர்ந்து போகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் இரவை அப்படி எடுப்பார்கள், அப்படி அவர்களும் எடுப்பார்கள். அல்லாஹ், இந்த நன்மை கொஞ்ச நெஞ்ச நன்மை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப யா ரசூலல்லாஹ் அவங்க செஞ்ச பிழை என்ன, அவங்க செஞ்ச தப்பு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸா ஹலவ், அவர்கள் தனிமையாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சிம்பிளாக மீறுவார். ஹராம் ஹலால் அது அவர்கள் தனிமையானால் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்புக்கு இடம் கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க. அதனால் ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். மறுமை என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, وكيف إذا جمعناهم ليوم لا ريب فيه, அல்லாஹ் கேட்கிற எப்படி இருக்கும், எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் அவர்களை எழுப்பாட்டுகிற நேரம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்டார். திடீரென்று எழும்பி நான் நிற்பேனே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க நிற்பீங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யா நஃப்ஸி, யா நஃப்ஸி, என்னுடைய ஆன்மாவை யாரும் முடுக்கிருக்க மாட்டாங்க. ஆயிஷா நாயகி நிப்பாட்டி கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், யாரும் முடுக்காட்டி ஒத்துழைத்து பார்த்துக் கொள்வார்கள். ஆயிஷா, அது எந்த நேரம் தெரியுமா, யாரையும் யாரும் பார்க்க மாட்டார்கள். என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய நிலைமை என்று நினைப்பார்கள். அப்படியே ஹாலிதீன ஃபீஹா, அங்கே நிரந்தரமாக நிற்பார்கள். அபதா. சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு நாள் வரும். இறுதியாக சொல்லுகிறேன், பெருமானாருடைய ஜிக்ர், பெருமானார் அல்லாஹ்வை எவ்வளவு நினைத்து பார்த்தார்கள் என்பதற்கு இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் எல்லா நேரமும் தொழுகிற நேரம் அழுவார்கள். ரசூலுல்லாஹ் தொழுவார்கள். பிலாலே, எங்களுக்கு ராகத்தை தருவதற்கு அசான சொல்லுங்க பிலால் என்பாங்க. தொழுவது ரசூலுல்லாஹ்க்கு ராகம். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. இவர் பெரிய அழகாக கிராத் ஓதுவார், ரொம்ப பெரிய காரி, குர்ராக்களில் மிகவும் ரொம்ப அழகான ஒரு. அதோட ரசூல் இக்ரா, ஓதுங்க யா அப்துர் ரஹ்மான், ஓதுங்க. அக்ரா அலைக்க யா ரசூலல்லாஹ், உன்சில் குர்ஆன் இலைக், நான் உங்களுக்கு ஓதி காட்டட்டுமா யா ரசூலல்லாஹ், குர்ஆன் உங்களுக்கு இறங்கிச்சு, என்னட்டு ஓத சொல்றீங்களே யா ரசூல்.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி உஹிப்பு அன் அஸ்மா மின் கைர், பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுறேன், கொஞ்சம் ஓதுங்களேன். சூரத்து நிசா ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ணி கொடுக்கல, அவர் ஓதுறார், ஓதிட்டே போகிறார். ரசூலுல்லாஹ் மயங்கி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பத்தி நினைக்கிறார். சிட்டீர் என்று அவரும் மயங்கி ஓதுறார். ரசூலுல்லாஹ் அவர் பக்கம் திரும்பி ஹஸ்புக்கல், இப்ப போதும் இவர் மசூதன், இப்ப போதும். அவர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்து அவருடைய கண்களால் ஓடு அது ஓடுது, தேம்பி தேம்பி அழுகிறார். நான் என்ன ஓதினேன் தெரியுமா? فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள். என்ன ஓதினார்கள்? எனக்கும் உங்களுக்கும் அழுகை வருகிறதா? فكيف إذا جئنا من كل أمة بشهيد, ஒவ்வொரு உம்மத்திலும் அவருடைய தலைவர்கள் கொண்டு வந்து சாட்சியாளர்கள் நிப்பாட்டப்படுவார்கள் மறுமையில. நூஹ் நபி அங்க நிற்பார், இப்ராஹிம் நபி அங்க நிற்பார், அவருடைய உம்மத் அந்த கூட்டம் அங்க நிற்பார்கள். அல்லாஹ் கேட்கிற, நபியே فكيف, எப்படி, إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا, உங்களை கொண்டாந்து நபியே இவ்வளவு பேருக்கும் சாட்சி சொல்லுங்க என்று சொல்ற நேரம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் பதில் எப்படி இருக்கும்? உங்க வெட்டிங் எப்படி இருக்கும்? உங்க மரணம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றுக்கு ரியாக்ஷன் காட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் அல்லாஹ் கேட்கிறான், ஃபகைஃப, உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிஷஹீதி வஜனா பிக அலா உலாஹி ஷஹீதா. ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. ஏன் தெரியுமா? அந்த சபையில ரசூலுல்லாஹ்வோட வாப்பா இருப்பார், ரசூலுல்லாஹ்வோட உம்மா இருக்கிறார்கள், தன்னுடைய உறவுகள் இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் விரல் நீட்டி இவர்கள் நான் சொன்னேன் யா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக பயங்கரமான ஒரு நேரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கல்வி தாங்கவில்லை, அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். சாட்சி சொல்ல வேண்டி வருமே. அல்லாஹ் கேட்கிறான், நபியே நீங்கள் சாட்சி சொல்லணும், நீங்கள் சாட்சி சொல்லணும் என்றால் அந்த சபையிலே பெருமானார் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் தன்னுடைய ஷஃபாத்தை சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறது. நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ்வை சந்தித்து பெருமானார் கரத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்குரியவர்களாக மாறணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கன்க்ளூஷனுக்கு வருவோம். எவ்வளவு எது, எவ்வளவு இபாதத், எவ்வளவு நோன்பு, எவ்வளவு ஹஜ்ஜி, கல்வி எப்படி? உங்களால் மன்னிக்க முடியுமா? உங்களால் மன்னிக்க முடியுமா? நேரம் கடந்து போகிறது என்றால் ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறேன். என் தாய் மிக மோசமான அளவில் பாதிக்கப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எங்களுடைய தாய். அவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு போன பனு முஸ்தலக் போரில் ஒரு மாலையை காணமாக்கினதுக்கு பிறகு சேர்த்து பேசினவங்களுக்கு தெரியும். சஃப்வான் பின் முஅத்தல் என்ற ஒரு தோழரோடு அதனுடைய கடைசிக்கு ஒரு நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸுடைய கடைசி, ரசூலுல்லாஹ் வீட்டில் நிற்கிறார். அன்சாரி ஒரு பொம்பளைக்குள்ள வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வர முன்னாடி ஆயிஷா நாய் சின்னவங்க 13 வயசு. அந்த பெண்ணு வந்திருக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, என்னம்மா நடந்துச்சு? ஃப்ரெண்ட் ஆயிஷா நாய் அழுகுறாங்க. ஹதீஸ்ல வருகிறது, நான் அழ அவ அழ, நான் அழ அவ அழ, எங்களால பேச முடியல. ஒரு பத்தினி, எங்களுடைய தாய், ரசூலுல்லாஹ்வுடைய ஜன்னாவுடைய மனைவி சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள். அவர்கள் எங்க வீட்டுல, எனக்கும் பொம்பளை பிள்ளை இருக்கு, உங்களுக்கு இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, எங்க பிள்ளைய பத்தி வெளியில தப்பா பேசினோம், எப்படி ஒரு வேதனை வரும். ஒரு மாதம் வகை இல்லை. ரசூலுல்லாஹ் அந்த கல்விட சுமக்கிறார்கள், அபூபக்கர் சுமக்கிறார்கள். தண்ட மகன் ரசூலுல்லாஹ் மனைவி. அப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா, ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மையை பாருங்க, தெரியாது. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பார். ஆயிஷா, நீங்கள் எதுவும் செய்யாவிட்டால் அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த செய்தியெல்லாம் பார்ப்போம். நான் உங்களுக்கு ஃபைனல் மூமெண்ட்டுக்கு வரேன். வெரி ஃபைனல் மூமெண்ட். நிறைய நடக்குது, அவங்க நிறைய பேசுறாங்க, அது சொல்வதற்குரிய நேரம் இல்லை. லாஸ்ட் மூமெண்ட்ல சூரத்து நூர் இறங்குது. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பிரகாசமாக மின்னுது. ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றியில வேர்வை வடியுது. அது கடுமையான குளிர்காலம். வஹீக்குரிய அறிகுறி ரசூலுல்லாஹ் கூதல்ல வேர்வை வந்தா அது சஹாபாக்களுக்கு தெரியும், ஆயிஷாவுக்கு தெரியும், அது வஹீ. ஏன்னா அந்த இடத்துல மதீனால கூதல்ல வரவே வராது வேர்வை. ரசூலுல்லாஹ் அப்படி கொட்டும். அதனோட ரசூலுல்லாஹ் சிரிக்கிறார். ஆயிஷா, அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான் என்ற ரசூலுல்லாஹ். அது ரொம்ப அமர்கலமான ஒரு சபை. அந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, ஆயிஷா உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி அன்சாரி பொம்பளை பிள்ளை ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்
இப்ப என்ன நடக்கும்? சூரா நூறுடைய நீங்க இப்ப 24வது அத்தியாயம் இந்த 10வது வசனத்தை இந்த பிரட்டி படிச்சுட்டே போங்க. படிச்சுட்டே போ. நானும் நீங்கள் அந்த சபையில் இருந்தா அபூபக்கருக்கு எந்த கோபம் வரும் தெரியுமா? சரி, மகள் விட்டுருங்களே, முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லயும் ரசூலுல்லாவை அல்லாஹ் இந்த உலகத்தில் ரசூல்லா பக்கத்தில் ஒருவரை சேர்த்து அவர் ரசூல்லோட கபர் பக்கத்திலையும் சேர்த்த ஒருவர் என்றார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாவை எல்லா துன்பத்திலையும் சுமந்து கொண்டார். ஹிஜ்ரத்து நேரம் ரசூலுல்லா தன் மடியில் தூங்க வைத்தார். பெருமானார் பின்னாடி போனார், தன் உயிரை பணயம் வைத்தார். நட்புக்கு மேலால் நட்பு காட்டியவர். அவருக்கு தன் மகள் நோவித்ததை விட ரசூலுல்லா நொந்து போனதை கண்ணால் பார்த்தவர். ஒரு மாதம் சின்ன மட்டும் ரசூல்லா போய் கேட்டாங்க, ஆயிஷா எப்படி வஹி வராட்டி ரசூலுல்லாக்கு பேசுகிறார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதை கண்ணால் பார்த்தவர் அபூபக்கர் சித்திக். அவர் கையை இப்படி அடிச்சிருக்கணும், செவத்தில் அடிச்சிருக்கணும். ஏன் தெரியுமா? அவர் யாருக்கு உணவு கொடுத்தாரோ, யாருடைய குடும்பத்தை பார்த்தாரோ, தம் பக்கத்து விட்டு 8 பேர் பேசினாங்க. மதீனால 8 பேர் இல்லப்ப 1400 மேல, அதாவது மதீனாவில் 3000 பேர் மட்டும் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் பாப்புலர். அதாவது 8 பேர்ல ஒரு சிலர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் எங்களை விட பல மடங்கு சிறந்தவர்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்து கொண்டான், அவர்களை மன்னித்து விட்டு. அதில் முக்கியமானவர்கள் முனாஃபிக்குகள். இதை பத்தி நான் பேசவில்லை. ஆனால் அபூபக்கர் பக்கத்து வீடு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் சஹாபி, அவர் இதுல எங்களை மாதிரி உங்களை மாதிரி எல்லாம் பேசல. அது உண்மையா இருக்கிறார். இவ்வளவுதான் சகோதரர்களே, இவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சந்தி பொந்தாக பேசவில்லை. இவர் என்ன பண்ணிட்டார் என்றா, மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு அவ்வளவு செஞ்சு வந்தவர். பகமை பாராட்டணும் என்றா இவர் எப்படி பாராட்டணும்? சுப்ஹானல்லாஹ். கொள்கை பேசுறோமா? கொள்கை பள்ளிவாசலில் ஏதாவது பிரச்சனை என்றால் எங்களை வெளியே போட்டா பள்ளியோட கோபமா? எங்களோட கோபமா இருந்தாலும் பள்ளியோட கோபப்படையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், என்ன கொள்கை? சுப்ஹானல்லாஹ். ஒரு ஊர்ல போனா அவர் காணி கொடுத்திருக்கிறார். பள்ளிக்கு காணி கொடுத்தவர் என்ன தகராறு அவர்களுக்கும் தெரியாது. அவரும் பள்ளிக்கு வருகிறார் இல்லை, பொது பள்ளிக்கு போகிறாரா. ஒரு நாள் சொல்லுகிறாரா, என்னப்பா நாய் குலைக்கிற மாதிரி மைக் சவுண்ட் இப்படி வச்சிருக்கிறீங்க, அதை ஓபன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அவர் காணி கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அப்படிப்பட்ட புனித இரவுகளில் நம்மளை காக்க சொல்லி அல்லாஹ்விடம் கேட்போம். அல்லாஹ்வுடைய கவனமா புரிங்க. ஜிஹாது களம் வரைக்கும் போய் ஜன்னாவுடைய வாச கடையிலிருந்து தன்னைத்தானே குத்தி கொண்டு தன்னை கொலை செய்தவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்தில் என்றாங்க. ஜிஹாத் என்றா எல்லாரும் சொர்க்கம் நினைச்சிடாதீங்க, அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க. அபூபக்கர் வந்து சொன்னாங்க, வல்லாஹி மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு இதுக்கு மேல ஒன்றுமே இல்லை. என் மகன் வந்து போயிட்டான், ரசூலுல்லாஹ் வந்து போயிட்டான், எங்களை பொறுத்தல சரி சரி, அவர் சொன்னது சரி. ரசூலுல்லாஹ்வுடைய நாவில் இருந்து அடுத்த ஆயத்தரங்க, அலா துஹிப்பூனா யக்ஃபிருல்லாஹு லக்கும் ஃபஸ்ஃபஹு வஅஃபு. பக்கத்தை பரட்டுங்கன்றான் அல்லாஹ், கதையை முடிகின்றான், மன்னிக்கின்றான். எப்படி மன்னிக்கிறது? தலையை கொண்டு போய் ஆட்டி போய் செவத்துல எப்படி மன்னிக்கிறது? ரசூலுல்லாஹ் அப்படித்தானே பார்க்கணும். அல்லாஹ்வுடைய சமிஅனா வ அதானா, செவிமடுத்தோம் கட்டுப்பட்டு. இதுக்கு பேர் கொள்கை, இதுக்கு பேர் கொள்கை. வரலாற்றுவதும் நெஞ்சில தக்பீர் கட்டுவதும் என்று ஒரு காலத்தில் பிடித்தோமே, அது மட்டும் கொள்கை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கத்தம் அது மட்டும் கொள்கை இல்லை, இதுக்கு பேர் கொள்கை. தன் கல்வியிலே அல்லாஹ்வுக்கு சரணாகதியார் இந்த முஃமினீன்களாக நிற்கணும். இதுதான் ஜன்னாவுடைய உயர்ந்த அந்தஸ்து. அதுல ஒரு பகுதி நான் விட மாட்டோம் என்பது. குர்ஆனை சுன்னாவை கம்ப்ரமைஸ் பண்ண விட மாட்டோம். என்னுடைய தூதர் என்ன சொன்னார் அதில் ஒரு சான் அங்கால் போக மாட்டோம். எங்களை ஏசுங்க, திட்டுங்க, எதுவும் பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கிறோம் என்பது ஒரு பகுதி. இந்த பகுதி இல்லையா? இந்த பகுதி இல்லையா? என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் நாவில் இருந்து இறங்க அத மன்னிங்க. அல்லாஹ் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் உன்ன ஸஹீஃபான பேப்பர் பக்கத்தை பரட்டுங்க. அலா துஹிப்பூன யக்ஃபிருல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை விரும்ப மாட்டீங்களான்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்கள மன்னிச்சா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். வல்லாஹி யா ரசூலல்லாஹ், மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு நான் உதவுவேன். அந்த நிமிஷம் இதுதான் மூமினுடைய கல்வி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதர்களாக மாறணும். தக்குவா இந்த ரமலான் நமக்கு தருகிறது. தக்குவா தாரிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். இந்த தன்மை
ரசூலுல்லாவை கொல்ல வந்தவர்கள் களத்தை நெசுக்கி பிடிச்சு கொல்லணும் என்று துடித்தவர்களை ரசூலுல்லா கண்ணால பார்த்து மன்னிச்சுட்டாங்க. தன் சகோதரர்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டு துடிக்க விட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியில உட்கார்ந்துட்டு சொன்னார், நான் உங்களை மன்னிச்சுட்டேன். அந்த கல்பு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தர வேண்டும். அந்த கல்பு எப்ப வருகிறதோ அல்லாஹ்வுடைய இரக்கம் இந்த பூமிக்கு இறங்கும். நபியே, லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள முழு சொத்தையும் நீங்கள் செலவழித்தால் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், அவங்க கல்பு உங்களுக்கு ஒன்று சேர்க்கிறார். அல்லாஹ் ஒன்று சேர்த்தார்கள். சகோதரர்களே, எங்க கல்புகளை அல்லாஹ் ஒன்று சேர்க்கிற அளவுக்கு நாம் அல்லாஹ்விடம் சரணாகதி அடையும் தூய்மையுடையவர்களாக மாறணும். இதனால் சொன்னேன், நேற்று ஜிக்ரை பற்றி ஃபத்குரூனி, அது குறுக்கும், என்னை நினைத்து பாருங்கள், உங்களை நினைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். இந்த ஜிக்ரு அதாவது தொழுகை, நோன்பு எல்லாத்திலையும் எதிலே எடுத்துக்கொண்டாலும், ஹஜ்ஜில் போய் என்ன செய்ய போறீங்க? ஜிக்ர் செய்ய போறீங்க. நோம்புல என்ன செய்ய போறீங்க? ஜிக்ர். குர்ஆன் ஓதுறது ஜிக்ர், தொழுகிறது ஜிக்ர், மற்ற ஜிக்ர். அதனால இந்த ஜிக்கர்களுடைய கடைசி ஃபைனல் நம்ம கல்பு கிளீன் ஆகும். இல்லைண்டா நாம் ஏதோ ஒரு முசீபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இல்லையார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எங்கள் பாவங்களை மன்னித்து, என் பேசுள்ள பிள்ளைகளை மன்னித்து அருள் புரிவானாக. எங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய அருமையான பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தந்தருள் புரிவானாக. எங்கள் இபாதத்தில் உள்ள பிள்ளைகளை மன்னிப்பானாக. ரப்பனா, அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை மன்னித்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.